மல்லிகைப்பூ செடியில் மல்லிகைப்பூவெல்லாம் பூத்து குலுங்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூக்காத செடி கூட பூவெடுக்கும் இந்த டைமில். அதுக்கு மல்லிகைப்பூ செடியில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையும் நல்லா உருகி விட்டுட்டு ஒரு அடி 2 அடிக்கு மட்டும் விட்டுட்டு குச்சிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடி உரமாக மண்புழு உரம் இல்லை காஞ்ச ஆட்டு எரு இல்லைன்னா மாட்டு எரு இதோட சேர்ந்து எல்லாத்தையும் கலந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு ஆர்கானிக் வேஸ்ட்னு எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவு கலந்து கொடுக்கலாம். பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சது அப்புறம் இப்படி 2 இலைக்கு கீழே வரைக்கும் கையிலயோ சிசர்லயோ கட் பண்ணி எடுக்கணும். காலையிலயும் சாயங்காலமும் நல்லா தளர தண்ணி விடணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே போதும். பூக்காத செடி கூட நல்ல கொத்து கொத்தா பூ எடுக்கும். என்னோட செடியில இது 2 நாள் பூத்த மல்லிகைப்பூ. ஒரே ஒரு குட்டி செடி தான் வச்சிருக்கேன். அதுல வந்து 2 நாள் பூத்த பூ தான் வந்து இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். காஷ்மீரி ரோஸ் 7 days ரோஸ்ன்னு எல்லாமே எப்பவுமே என்னோட செடியில பூத்துட்டே தான் இருக்கு. இந்த செடிகளுக்கெல்லாம் நான் ஒரு பூச்சி மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. அது வேணும் அப்படின்னா கேளுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன். 4 பூவா இருந்தாலும் சரி, நம்ம செடியில பூக்கும் போது அதோட அழகே தனிதான். செடிகளை நாம எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பூ எடுக்கும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே பலன் தரும். இந்த பூக்களை எல்லாம் கோர்த்து வைக்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்ல கமகமன் வாசமாவும் இருந்துச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா பூக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.